பிரச்சாரத்தின் போது 500 மீட்டர் முன்கூட்டியே தடுத்து நிறுத்தி இனிமேல் முன் செல்ல வேண்டாம், கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஒத்துக்கல. 500 மீட்டர் முன்னாடி தான் போகல, இது வந்து மைக் கேட்காது சொல்லிதான் முன்னாடி போனாலும் முதலமைச்சருடைய கருத்துக்கு அவங்க பேசியிருக்காங்க. அது முதலமைச்சர் ஏன் அப்படி சொன்னாங்கிற கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ரொம்ப விளக்கமா வந்து இல்ல நீதிமன்றத்துல ஒரு நிமிஷம் நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கை நம்ம வந்து இவங்க குற்றவாளி அவங்க குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி முதலமைச்சரும் அந்த மாதிரி சொல்லல. அவருடைய தரப்பை என்னன்னு அவர் சொல்றாரே ஒழிய நீதி விசாரணையுடைய கருத்து அவர் சொல்லல. அவரும் வந்து விசாரணை நடக்குது, அது நீதிமன்ற விசாரணை சிபிஐ விசாரணையில இருக்குது அப்படிங்கறத மனதில் வச்சுதான் அவர் கருத்து. அவர் வந்து மேட் ஸ்டேட்மெண்ட், நாட் அன் அக்யூசிஷன். சோ அதனால ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஒரு முதலமைச்சரா அவர் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நானும் வந்து ஒரு விசாரணையில் இருக்கிற வழக்கை வந்து யாரு குற்றவாளின்னு தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிக்கிறதுக்கு தான் கோர்ட்டும் சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. மிக நிச்சயமா அந்த என்கொயரி நடக்கும், நீதி கிடைக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு ஒரு கொடுந்துயர சம்பவம் நிகழ்ந்த ஒரு நிலவுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல குடும்பங்கள் வந்து ரொம்ப எளிய வறுமையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களா தான் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே. சோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு எளிய உதவியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக அரசு முறை பயணமாக கரூர் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்காரு. அவருடைய முதல் அரசு நிகழ்ச்சியே கரூர் துயர நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு எளிய ஒரு ஆதரவை தர்றது அப்படிங்கிறது தான். நான் எனக்கு விளக்க சொல்லியிருக்கேன் காலையிலேயே. அதாவது அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சொல்றோம். சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இனி என்ன இருக்கு? சாட்சிகள் வந்து ஏற்கனவே வந்து போய் டெஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. இனிமே புதுசா இன்னைக்குதான் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் ஆகிருக்கு, இன்னைக்குதான் சிஎஸ்ஆர் போட்டிருக்கோம். இனிமே போய் சாட்சிகள் சொல்லுவாங்கிறது அல்ல. இல்ல நீங்க வந்து அவங்க என்ன நம்ம பாப்போம் என்ன சொல்றீங்களோ. இல்ல நீங்க வந்து இந்த வழக்கு வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போயிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெட்டிஷன் இல்ல அதாவது ஏற்கனவே நீங்க கேட்கிற கேள்விக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒருத்தருடைய ஒரு பேசும் உரிமையை நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கருத்து சொன்னதுனால திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அது ஸ்பீக்ஸ் மோர் தேன் தட் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லார் மேலேயும் அழுத்தம் இருக்கு. இப்ப முதலமைச்சர் மேல ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு. சோ நீங்க வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு தன்னுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுல இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிற வேதனை அவருக்கு இருக்கும்ல. அப்ப அவர் கரூருக்கு வந்துட்டு என்ன சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். கரூர்ல வந்து அவர் என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பத்தி அவர் பேச முடியாது. கரூருக்கு வந்து அவர் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கரூருக்கு முதல் முறையா வர்றாரு. அப்ப முக நிச்சயமாக அதை பத்தி கருத்து சொல்ற தன்னுடைய மனக்குமுறலை சொல்கிற ஒரு உரிமை வந்து முதலமைச்சருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அததான் முதலமைச்சர் செஞ்சிருக்காரே ஒழிய அவர் வந்து நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படிங்கறத சொல்றாரு. அவருடைய தரப்ப சொல்றாரு. அவர் மேல குற்றச்சாட்டுகள் அநீதியாகவோ இருக்கிறப்ப அப்ப யாரும் அதை கேட்கறது இல்ல. நீங்க ஒரு நீதி விசாரணை இருக்கிறப்ப முதலமைச்சர் மேல மட்டும் நம்ம குற்றம் சாட்டலாமா? சாட்டக்கூடாதானே? அவர் நீதி விசாரணை அவர் கருத்து தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவா நீங்களும் அங்க இருந்தீங்க. அவர் தெளிவா காவல்துறை இப்படி பண்ணிருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. திரும்பி அவர் ஏற்கனவே போயிருக்காரு பெரம்பலூர்ல. சோ அது அந்த கருத்து சொல்றதுக்கான உரிமை முதலமைச்சருக்கோ அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களுக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு இங்க கரூருக்கு வந்துட்டு அவரை எதை பத்தியுமே பேசாம போக முடியுமா? அது ஒரு மனச்சாட்சி உள்ள யாரும் இன்னைக்குமே கரூர் அந்த துயரத்தில் இருந்து வந்து ஒரு மீள முடியாம தான் நம்ம இருக்கோம். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு எளிய ஆதரவை விமர்சிப்பதன் மூலமாக அந்த மக்களுடைய காயங்களை நம்ம வந்து கிளற வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்து.